விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ராஜபாளையம் தொகுதி நூற்பாலைகளுக்கு பெயர் போன ஒரு தொகுதி. இங்க 1962 இருந்து 2021 வரைக்கும் நடைபெற்ற 14 தேர்தல்கள்ல அதிமுக 5 முறையும், திமுக 4 முறையும், காங்கிரஸ் மற்றும் சுயேட்சைகள் தலா 1 முறையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பொது உடைமை கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய சுப்பு பின்னர் காங்கிரஸ், திமுக, அதிமுக, மீண்டும் திமுகன்னு பயணிச்ச அவரோட வாழ்க்கையில மறக்க முடியாத காலகட்டம்னா அது 1970கள் தான். 1977 அதிமுக முதன்முறையா ஆட்சிக்கு வந்தப்போ எதிர்கட்சி வரிசையில இருந்து சுப்பு தனது கேள்விகளாலேயே ஆளுங்கட்சிய அலறிவிட்டாரு. ராஜபாளையம் தொகுதியில வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பதுல தேவேந்திர குல வேளாளர், நாடார், நாயக்கர் மற்றும் தெலுங்கு மொழி பேசும் ராஜூஸ் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இவங்களை தவிர மறவர், இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஒரு கணிசமான எண்ணிக்கையில வாழ்ந்து வராங்க. கடந்த தேர்தல்ல திமுகவை சேர்ந்த தங்கபாண்டியன் 74,000 வாக்குகளை பெற்று வெற்றியும் பெற்றிருந்தாரு. இதற்கு எதிராக வந்த அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சரான ராஜேந்திர பாலாஜி 70,000 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஜெயராஜுக்கு 16,000 வாக்குகளும் கிடைச்சிருந்தது. 2026 தேர்தல்ல திமுகவின் தங்கபாண்டியனே மீண்டும் களம் காண விரும்புகிறாரு. இவரை தவிர நகர்மன்ற தலைவர் பவித்ரா ஷாமு சீட்டு கேட்டு கட்சி தலைமையை அணுகியிருக்காரு. அதிமுகவில் வழக்கறிஞர் கிருஷ்ணராஜ், முருகேசன் போன்றவர்கள் எல்லாம் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க. கூட்டணி கட்சிகள்னு பார்த்தா அதிமுக கூட்டணியில பாஜக சார்பில் கோபால்சாமியும், திமுக கூட்டணியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏவான ராமசாமியும் களமிறங்க தயாரா இருக்காங்க. பிற தொகுதிகளை போலவே இந்த தொகுதி வாக்குகளையும் தாவேக பிரிக்கும் அப்படின்றது கண்கூடா தெரியுது. தற்போது திமுக வசம் இருக்கக்கூடிய ராஜபாளையம் தொகுதி திமுகவின் உட்கட்சி பூசலால திணறிட்டு வருது. அதிமுக போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுது.